ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி விஜிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ட்ரி விஜிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது டைப் பண்ணுறதுக்கோ, இல்லை உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வந்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரி இல்லை வந்துட்டு யூசர் நேம் என்ட்ரி இந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி விஜிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த என்ட்ரி விஜிட்டில் ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் தான் வந்துட்டு என்டர் பண்ணுற முடிகிற மாதிரி இருக்கும். மல்டிபிள் லைன்ஸ் வந்துட்டு என்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த விட்ஜெட்டை எப்படி வந்துட்டு டிகின்டரில் யூஸ் பண்ணுறது, அதை வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது எப்படி கொண்டு வரதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கோடிங் செஷனுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி .py அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி விட்ஜெட் தேவையான டிகின்டர் இம்போர்ட்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். டிகின்டர் imports star from tkinter.ttk import star. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் செஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட் வந்து பில்ட் பண்ணிடலாம். root equal to tk root dot geometry 600 cross 400 அப்புறம் root dot title entry ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ரூட்டெல்லாம் இது பண்ணியாச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு என்ட்ரியில் யூஸ் பண்ணுற போகிறதுனால இந்த என்ட்ரியை வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 2 வேரியபிள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கிட்டு அந்த யூசர் நேமை பாஸ்வேர்டை பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நேம் ஈக்குவல் டு string var பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு string var. இப்படி நம்ம 2 வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம எந்த என்ட்ரிஸ் எல்லாம் வேணுமோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம இது பண்ணிக்கணும். இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு லேபிள், நேமுக்கு ஒரு லேபிள், இதுக்கு ஒரு லேபிள் இங்கே வேணும் வச்சுக்கலாம். நேம் லேபிள் ஈக்குவல் டு லேபிள் ரூட் கமா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு யூசர் அண்ட் யூசர் நேம் கமா ஃபாண்ட் கமா 10 கமா 14. ஓகே. இதே மாதிரி பாஸ்வேர்டு விசிட் வேணும் நம்மளுக்கு. காப்பி பேஸ்ட் பாஸ் லேபிள் பாஸ்வேர்டு. இப்போ நம்ம 2 லேபிள் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நேம் லேபிளுக்கு ஒரு என்ட்ரி, பாஸ்வேர்டு லேபிளுக்கு ஒரு என்ட்ரி வேணும். ஸோ நேம் அண்டர்ஸ்கோர் entry என்ட்ரி ஈக்குவல் டு என்ட்ரி. இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சேம் திங், அதாவது ரூட்டில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் வேரியபிள் வச்சுருக்கோம். டெக்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா யூசர் நேம். டெக்ஸ்ட் வேரியபிள் யூசர் நேமை
உங்களுக்கு அந்த ஐ மீன் வந்துட்டு இதோட ஐ மீன் வந்து டெக்ஸ்ட் வேரியபிளில் வந்துட்டு உள்ள ஃபாண்ட் எப்படி இருக்கணும், சேம் இந்த ஃபாண்ட்டை அப்படியே வச்சுக்கலாம். காப்பி பேஸ்ட். ஆனால் போல்ட் பண்ண வேண்டாம், போல்ட் பண்ணாமல் நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம ஐ மீன் வந்துட்டு இப்போ நேம் என்ட்ரி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ் என்ட்ரி வைக்கணும். இந்த இடத்துல அப்படியே பாஸ்வேர்ட். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நார்மலாக இப்படி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இந்த பாஸ்வேர்டை வந்துட்டு நம்ம ஷோ பண்ணக்கூடாதுல்ல. அப்போ ஷோ அந்த ஐ மீன் பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணுறதுக்கெல்லாம் அது என்னவா ஸ்டோர் ஆகணும்னா, நம்ம இந்த நார்மல் பாஸ்வேர்டு எப்படி ஸ்டோர் ஆகுமோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட பாஸ் என்ட்ரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது செட் பண்ணியாச்சு எப்படி வேணும்னு. நெக்ஸ்ட்டு இதுக்கான பட்டன் வேணும். அதாவது சப்மிட்டுங்கிற ஒரு பட்டன் வேணும். இந்த சப்மிட்டுங்கிற பட்டன் கொடுத்தா அந்த டிஸ்பிளே ஐ மீன் இந்த நேமையும் பாஸ்வேர்டையும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட்டுன்னு ஒரு பட்டன் வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்யூபி சப்மிட் பிடிஎன் சப்மிட் பட்டன் ஈக்குவல் டு பட்டன். இதையும் சேம் ரூட்டில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு யூபிஎம்ஐடி சப்மிட். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு கமாண்ட் இருக்கும். கமாண்ட் ஈக்குவல் டு டிஐஎஸ்பிஎல்ஏஒய் டிஸ்பிளே. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கமாண்ட் வந்து டிஸ்பிளே கொடுத்துட்டோம். பட் அதுக்கான ஃபங்க்ஷன் இங்கே செட் பண்ணல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்கும் போது உங்களுக்கு நம்ம இதில் ஐ மீன் இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணுற மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு 2 வகையில் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு நார்மலாக நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டும் போகலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு போன டைம் வந்துட்டு காம்போ பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஷோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்ல, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டும் பண்ணுவோம், ஷோ இன்ஃபர்மேஷனும் பண்ணுவோம், ரெண்டுமே பண்ணுவோம். ஸோ ஃப்ரோம் ஃப்ரம் ekinter டாட் மெசேஜ் பாக்ஸ் இம்போர்ட் ஷோ இன்ஃபோ. ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெஃப் டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம கால் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு இந்த இடத்துல இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு பிஆர்ஐஎன்டி பிரிண்ட்டு யூசர் நேம் கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம யூசர் நேம் டாட் கெட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிஆர்ஐஎன்டி பிரிண்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு PASS பாஸ் WORD பாஸ்வேர்ட் ப்ளஸ் பாஸ்வேர்ட் டாட் கெட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஃபோ டைட்டில் யூசர் டீட்டெயில் யூசர் டீட்டெயில் மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இதை ரெண்டையுமே வந்துட்டு நம்ம இது பண்ணோம். காப்பி பேஸ்ட். நியூ லைன் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இது அப்படி காப்பி பேஸ்ட். ஓகே, இப்போ மெசேஜ் வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஐ மீன் வந்துட்டு இந்த யூசர் நேமையும் இதையும் கிளியர் பண்ணிடணும். யூசர் நேம் டாட் செட் எம்டி ஸ்ட்ரிங். அதே மாதிரி பாஸ்வேர்ட் டாட் செட் எம்டி.
ஓகே. இப்போ நம்ம டிஸ்ப்ளேக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை இது பண்ணியாச்சு. கடைசியா பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். மோஸ்ட்டா போன வீடியோ எல்லா வீடியோலயுமே பார்த்தீங்கன்னா, பேக் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் ஆப்ஷன் இல்லாம கிரிட்ன்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த கிரிட் பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும். இத பத்தி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனா தனி வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இப்ப எப்படி ப்ளேஸ் பண்றதுங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நேம் லேபிள் தான் ப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ நேம் லேபிள் டாட் கிரிட். இந்த கிரிட்ட பார்த்தீங்கன்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ரோ ஈக்குவல் டூ 0, காலம் ஈக்குவல் டூ 0. ஓகே. ரோஸ் அண்ட் காலமா ஸ்ப்ளிட் பண்ணி இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நேமோட என்ட்ரி. இதையும் பார்த்தீங்கன்னா, கிரிட்ல தான் ஸ்டோர் பண்ண போறோம். id கிரிட். இதோட இதில பார்த்தீங்கன்னா, ரோ வந்துட்டு நம்ம 0லயே தான் மெயின்டெயின் பண்ண போறோம். பட் காலம பார்த்தீங்கன்னா, நம்ம 1ன்னு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, பேஸ்ட். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ரோ 1 ESS பாஸ். இப்ப நம்ம இத 2யும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சப்மிட்ங்கிற பட்டன ப்ளேஸ் பண்ணணும். ஸோ sub submit button டாட் id கிரிட் ரோ ஈக்குவல் டூ ரோ வந்துட்டு இப்ப நம்ம 2க்கு போயிரும். காலம் வந்துட்டு 1ல வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ரூட்டோட மெயின் லூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். ரூட் டாட் மெயின் லூப். ஓகே. இப்ப நம்ம கிளியர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, entry.py. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்ட் இருக்குது. இந்த இடத்துல யூசர் நேம் நீங்க டைப் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் நேம் பார்த்துட்டு CRAFT COD கோட். ஓகே. இப்போ பாஸ்வேர்ட் வந்துட்டு fs@123. இப்போ நான் இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட். அதே மாரி எனக்கு இங்க கீழேயும் பார்த்தீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரியோட ஆப்ஷன். ஸோ இப்போ வந்துட்டு என்ட்ரியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. ஆனா, இந்த என்ட்ரியில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். உங்களால வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன் மட்டும் தான் எவ்வளோ இத குடுத்தீங்கனாலும், உங்களுக்கு ஒரு சிங்கிள் லைன்ல தான் இதாகும். என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களால நெக்ஸ்ட் லைனுக்கு போ முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன ரெக்டிஃபை பண்றதுக்கு டெக்ஸ்ட் விட்ஜெட்னு ஒண்ணு இருக்குது. டெக்ஸ்ட் விட்ஜெட்ட பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.